ஹலோ பிள்ளைகள், எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? இன்னும் ஒரு பாடத்தினூடாக கர்த்தர் உங்களையும் என்னையும் சந்திக்க தந்த கிருபைக்காக நான் அவருக்கு நன்றி செலுத்திக் கொள்கிறேன். அப்போது இன்றைக்கு நாளுக்கான பாடத்தில் நாங்கள் யாரை பற்றி பார்க்க போகிறோன்னு கேட்டால், ஒரு கர்த்தருக்காக சேவை செய்த ஒரு மனிதரை குறித்து நாங்கள் பார்க்க போகிறோம். அவர் யார் அப்படின்னு பார்த்தீங்களா இருந்தால், அவருடைய பேர் தான் வில்லியம் வால்ட் அப்படின்ற ஒரு மனுஷன். சரியா? இப்போது இந்த வில்லியம் வால்ட்டை பற்றி நாங்கள் சில விஷயங்களை தெரிஞ்சுக்குவோம் இந்த பாடத்தினூடாக. அதாவது இந்த வில்லியம் வால்ட் அப்படின்ற இந்த மனுஷன் அவர் ஒரு ஆண்டவருக்காக சேவை செய்து, ஆண்டவருக்காகவே வாழ்ந்து, ஆண்டவரை தெரியாத மக்களுக்கு ஆண்டவரை பற்றி சொல்லி அவருக்காகவே வாழ்ந்த ஒரு மனிதன் தான் வில்லியம் வால்ட். அப்போ வில்லியம் வால்ட் அப்படின்றவர் சின்ன காலத்தில் அவர் இங்கிலாந்தில் இங்கிலாந்தில் பிறந்து அங்கேயே வளர்ந்தவர். அப்போ அவரோட அப்பா என்னது ஒரு பெரிய தொழிலாளியாக இருந்தார். அவருக்கு நிறைய காசு இருந்துச்சு. ஸோ இந்த வில்லியம் வால்ட் அப்படின்றவர் சின்ன காலத்தில் இருந்தே நல்ல சொகுசாக வாழ்ந்த ஒரு பிள்ளை. ஆனால் இந்த வில்லியம் வால்ட்டோட அப்பாவும் அம்மாவும் என்ன செஞ்சாங்கன்னு கேட்டால், இந்த வில்லியம் வால்ட்டை ஆண்டவருக்குள்ளாக வளர்த்தாங்க. அதாவது எப்போவுமே அவர் பைபிள் வாசிக்க வைக்கிறது, அவருக்கு ப்ரே பண்ண சொல்லி கொடுக்கறது, இந்த மாதிரி காரியங்கள் மூலம் எப்போவுமே ஆண்டவருக்குள்ளாக வழி நடத்தினாங்க இந்த வில்லியம் வால்ட்டோட அப்பாவும் அம்மாவும். அதனால் இந்த வில்லியம் வால்ட்டும் என்ன செஞ்சார்னு கேட்டால், சின்ன வயசுலேருந்தே ரொம்பவுமே ஆண்டவருக்கு சேவை செய்கிற மனப்பாங்குடைய பிள்ளையாக ஆண்டவருக்குள்ளாகவே வளர்ந்தார். அப்படி அவர் வளர்ந்து வரும்போது அவருடைய 7வது வயசில் பிள்ளைகள் பார்த்திங்கன்னா, அவர் 6 முறை பைபிளை முழுக்க வாசித்து முடிச்சிருந்தார். அப்போ அந்த அளவுக்கு அவர் தேவனுடைய வார்த்தையில் பிரியமாக இருந்த ஒரு பிள்ளையாக இருந்தார். இப்படியே இந்த பிள்ளை வளர்ந்து ஒரு 18 வயசு ஆகும்போது என்ன நடக்குதுன்னா, பிள்ளைகள் இவர் தேவனுடைய சேவைக்காக செல்லலாம். தேவனுடைய சேவை, இயேசு கிறிஸ்துவை பற்றி தெரியாத மக்கள் எங்கெங்கெல்லாம் உலகத்தில் இருக்கிறாங்களோ அங்கங்கெல்லாம் போயிட்டு அவங்களுக்கு இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லலாம் அப்படின்ற ஒரு முடிவெடுக்கிறாரு 18 வயசில். ஸோ இந்த 18 வயசு அப்படின்றது பிள்ளைகள் ரொம்பவுமே சின்ன வயசு. இந்த வயசில் அவர் ஆண்டவருக்காக இப்படி ஒரு முடிவு எடுக்கிறார். அப்படி அவர் எடுக்கும்போது அவருக்கு தோன்ற ஒரு விஷயம், அவருக்கு தெரிய வர்ற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எங்களுடைய நாடு, அதாவது இலங்கை நாட்டில் உள்ள மக்களுக்கு இயேசு கிறிஸ்துவை பற்றி இன்னும் தெரியாது. அவங்களுக்கு யாருமே இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லி இல்லை அப்படின்ற தகவல் அவர் கேள்விப்படுறாரு. அப்போது அவருக்கு என்ன தோணுதுன்னு கேட்டால், பரிசுத்த ஆவியானவர் அவருக்குள்ளே கிரியை செய்து என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், இலங்கையில் உள்ள மக்களுக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தை அவர் எண்ணம் அவருக்குள்ளே வருது. அப்போ அதனால் என்ன செய்கிறாருன்னா, பிள்ளைகள் அவர் 18 வயசில் என்ன செய்கிறாருன்னா, இலங்கைக்கு வர்றதுக்காக திருச்சபையிட போய்ட்டு நிற்கிறாரு. இப்போ திருச்சபை என்ன சொல்லுதுன்னு கேட்டால், திருமணமானவர்களை மட்டும்தான் அனுப்புவோம் அப்படின்னு சொல்லும்போது, அவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால் கொஞ்சம் வெயிட் பண்ணுறாரு. அவருக்கு சரியான ஒரு துணை கிடைக்கும் வரைக்கும் வெயிட் பண்ணி அவங்கள கல்யாணம் பண்ணிவிட்டு அப்புறம் அவர் ஒரு திருமணமானவராக என்ன செய்கிறாருன்னு கேட்டால் இலங்கைக்குள்ளே வாரார். இப்படி வர்ற பயணத்தில் பிள்ளைகள் என்ன நடக்குதுன்னு கேட்டால், அந்த திருமணமாகி அவருடைய மனைவி இருக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு ரொம்பவுமே கடல் பயணத்தில் வந்துக்கிட்டு இருக்கும்போது, பாதி தூரம் வந்துக்கிட்டு இருக்கும்போது ரொம்பவுமே உடம்பு சரியில்லாமல் போயிடுது. அப்போ உடம்பு சரியில்லாமல் போன அன்றைக்கி வில்லியம் வால்ட் என்ன செய்யலைன்னு கேட்டால், மனைவிக்கு உடம்பு சரியில்லை அப்படின்றதுக்காக திரும்ப போயிடுவோம் அப்படின்லாம் யோசிக்காமல் அவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், நான் முன் வச்சுட்டேன், இந்த காலை முன் வச்சுட்டேன், இலங்கையில் உள்ள மக்களுக்கு நான் கொண்டு போயிட்டு இந்த நற்செய்தியை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்ற அந்த ஒரு வைராக்கியத்தோடு என்ன செய்கிறாருன்னு கேட்டால், நான் முன் வச்ச காலை பின் வைக்க மாட்டேன்னு சொல்லிவிட்டு அந்த மனைவியையும் கூட்டிக்கிட்டு அவங்களையும் நல்லா பார்த்துக்கிட்டு வாரார். வரும்போது என்ன நடக்குதுன்னா, பிள்ளைகள் கடல்லே வச்சு மனைவி இறந்து போயிடுறாங்க. அப்போ இறந்து போனாலுமே அவ்வளோ பெரிய இழப்பு நடந்த போதுமே அவர் என்ன செய்யலைன்னு கேட்டால், இதை விட்டுட்டு நான் போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் யோசிக்கலை. அவர் தொடர்ந்து நான் வந்த பயணம் இன்னும் முடியலை அப்படின்றதுக்காக இலங்கையை நோக்கி
தனியாக வாராரு. அப்போ இங்கே வந்தும் பிள்ளைகள் அவருக்கு வந்து இந்த இலங்கையினுடைய எங்கள் நாட்டினுடைய காலநிலை வந்து அவருக்கு ஒத்துக்கலை. ஏன் அப்படின்னு கேட்டால், இங்கிலாந்தில் பிறந்து வளர்ந்தவர் அப்படின்போது ரொம்பவுமே குளிரான பிரதேசம் இங்கிலாந்து அப்படின்றது. அப்போது அங்கே வந்துட்டு அவர் குளிர்லே வாழ்ந்தவர். அப்போ எங்கள் நாட்டெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெப்பம் அதிகமான நாடு. அப்போது இந்த நாட்டுக்குள்ளே வரும்போது அவருக்கு என்ன நடக்குதுன்னு பார்த்திங்கன்னா, அந்த வெப்பத்தை வந்து அவளால் தாங்கிக்க முடியலை. அப்போ அவருமே வந்து ரொம்பவுமே சுகயீனம் அடைகிறாரு. ஆனால் அவர் வந்து அப்போவுமே தொடர்ந்தும் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், அவர் வந்த ஊழியம், அவர் செய்ய வந்த ஊழியத்தை சரியாக செய்து முடிக்கணும் அப்படின்றதுக்காக பாடுபடுறாரு. அப்போது அப்படி கஷ்டப்பட்டு அவர் இந்த நாட்டில், எங்களுடைய இலங்கை நாட்டில் 8 மாதத்துக்குள்ளே அவர் 8 மாதம் தான் இலங்கை நாட்டில் வாழ்கிறாரு. ஏன்னா அதுக்கு மேலே அவரால் வாழ முடியலை. ரொம்பவுமே இந்த சூழல் காரணிகள், அந்த வெப்பம் அப்படின்றது வந்து அவரை ரொம்ப பாதிக்கிறதுனால ரொம்ப நாள் அவரால் இருக்க முடியல. ஆனால் 8 மாதம் வந்து இங்கே அவருடைய சேவையை செய்கிறாரு. அதனால் என்ன நடக்குதுன்னா பிள்ளைகள், நிறைய மெத்தடிஸ்ட் திருச்சபைகள் வந்து உருவாகுது. நிறைய மக்களுக்கு போய் அவருடைய இயேசு கிறிஸ்துவை பற்றி அந்த தெளிவை வந்து எல்லா மக்களுக்கும், இலங்கையில் உள்ள மக்களுக்கு வந்து சொல்லி கொடுக்குறாரு. இப்படி வந்து இலங்கையில் கிறிஸ்தவர்களோட உருவாக்கத்துக்கும் இயேசுவினுடைய சீடர்கள் உருவாகிறதுக்கும், இலங்கையில் உள்ள மனிதர்கள் உருவாகிறதுக்கு இந்த வில்லியம் வால்ட் அப்படின்றவருடைய பங்களிப்பு அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா பிள்ளைகள் ரொம்பவுமே அதிகமாக இருக்குது. எனவே இவருடைய கதையிலேருந்து நாங்கள் என்ன கற்றுக்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த வில்லியம் வால்ட்டோட வாழ்க்கையை பார்த்திங்கன்னா தான் அவளுக்கு நிறைய பிரச்சனை வந்துச்சு. அவருடைய அந்த பயணத்தின் போது மனைவியை இழந்தார், அவருடைய குடும்பத்தை இழந்துட்டு தான் வந்தார். அப்போ இவ்வளோ பிரச்சனைகள், இங்கே வந்தன்னைக்கு அவருக்கு ரொம்பவுமே உடம்பு சரியில்லாமல் போயிடுது. இப்போ இவ்வளோ பிரச்சனைகள் வரும்போதும் அவர் ஒரே ஒரு விஷயத்தை தான் தேர்ந்தெடுத்தார். அது என்னன்னு கேட்டால், அவருடைய ஊழியம் வந்து இங்கே இலங்கையில் உள்ள மக்களுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்றது. அந்த விஷயத்தில் வந்து உறுதியாக இருந்து தேவனுடைய ஊழியத்துக்காக உழைத்த ஒரு மனிதனாக இருக்கிறார். அப்போ எங்களுடைய வாழ்க்கையிலும் பிள்ளைகள் நாங்கள் எப்போவுமே தேவனுடைய ஊழியத்துக்கு உண்மை உள்ளவர்களாகவும், என்ன இழப்புகள் வந்தாலும் அந்த இழப்புகளை தாங்கி கொண்டு தேவனுக்கு ஊழியம் செய்யக்கூடியவங்களாக நாங்கள் இருக்கணும். அதே மாதிரி வில்லியம் வால்ட் அப்படின்றவர் வந்து சின்ன வயசுலேருந்தே தேவனுடைய வார்த்தையை வாசித்து ஜெபம் செய்து தேவனுக்குள்ளாகவே வளர்ந்த ஒரு பிள்ளை. அப்போது நாங்களுமே என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டால், சின்னதுலேருந்து தேவனுடைய வார்த்தையை வாசிக்கிறதன் மூலம், அவரோட ஜெபம் செஞ்சு அவரோட பேசுகிறதன் மூலம் எப்போவுமே அவரோட தொடர்பில் இருக்க வேண்டியது எங்களுடைய பொறுப்பாக இருக்கிறது. நாங்கள் ஜெபம் செய்வோம். எங்களை எல்லாவற்றிற்கும் மேலாய் நேசித்து வழிநடத்துகிற அன்பின் தகப்பனே சுவாமி, இந்த நாளை தந்தமை காமுக்கு சோஸ்திரம் செலுத்துகிறோம். கர்த்தாவே சுவாமி, இந்த நேரத்தில் இந்த பாடத்தை கற்றுக்கொண்டிருக்கின்றதான, இந்த காணொளியை பார்த்து கொண்டிருக்கின்றதான ஒவ்வொரு பிள்ளையும் இந்த கருத்துக்கு பாரப்படுத்துகிறேன். அப்பா ஆண்டவரே சுவாமி, இன்றைய நாளில் அவர் படித்ததான விடயங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். வில்லியம் வால்ட்டின் வாழ்க்கையை பற்றி படித்து கொண்ட அந்த பிள்ளைகள் அவரை போல ஒரு நல்ல உத்தம இருதயம் கொண்டவர்களாய் உமக்கு ஊழியம் செய்யும்படியாக அவர்களை ஆயத்தப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறேன் சுவாமி. ஆண்டவரே, இந்த பிள்ளைகள் ஆண்டவரே, பிள்ளைகளுடைய மனதில் கர்த்தர் பேசி அருளும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே கர்த்தாவே சுவாமி, வில்லியம் வால்ட்டினுடைய மனதில் வைத்த அந்த வைராக்கியத்தை, அந்த வாஞ்சையை கர்த்தர் இந்த பிள்ளைகளுடைய மனதிலும் வைத்து உமக்கு தகுந்த ஊழியக்காரர்களாக, இன்னல்களின் மத்தியில் பயணம் செய்து வெற்றி கொள்கின்ற ஊழியக்காரர்களாக அவர்களை ஆயத்தப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறேன். நீங்கள் தாமே அவர்களுடைய கல்வி நடவடிக்கைகள், சுகாதாரம் மற்றும் சுற்றுச்சூழல், அதே போன்று எல்லா காரியங்களிலும் அவர்களோடு இருந்து அவர்களை பொறுப்படுத்தி பாதுகாத்தும்படியாக ஜெபிக்கிறேன். எல்லாவற்றையும் கருத்துக்கு பாரப்படுத்தி என்னை தரமிட்டும் தாழ்த்துமை உயர்த்தி ஜெபிக்கிறேன். என் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென்.